தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நம்ம எவ்வளவோ கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு வாங்குறோம். அந்த வாசக்கால் நம்ம பாரம்பரிய முறைப்படி வைக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அதோடு சேர்ந்து சரி, சிட்டியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம சாணம் கரைச்சி தெளிக்க முடியாது. ஆனால் நம்ம வாசல் தெளிக்கும் போது, துடைக்கும் போது அரிசி மாவால் நம்ம கோலம் போடுறது தான் நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெறும் அரிசி மாவில் மட்டுமே நம்ம கோலம் போடக்கூடாது. கதவுல நம்ம சுவாமிகள் நிறைய பேர் வைக்கிறது கிடையாது, ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கலாம் சென்னையில். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு பக்கம் நம்ம வாசப்பாலுடைய ரெண்டு பக்கம் மாயலை தொங்க விடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வசதி இல்லாதனால என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு கொத்து மாயலையை கொண்டு சுருக்கி வச்சுட்டாங்க. அது காஞ்சதுக்கு வாராகி பக்தர்கள் நீங்கள் நிறையா இருக்கீங்க தெரியுமா? ஜூலை 4/7/2025 வரைக்கும் ஆஷாட நவராத்திரி வாராகிய உபாசனை செய்கிறவங்க அல்லது வாராகி வீட்டில் படம் வைத்து பூஜை செய்கிறவங்க இந்த 9 நாளும் வாராகியை வழிபடும் போது நமக்கு ஓம் குருப்யோ நமக. ஒவ்வொரு வாரமும் நம்ம கலாட்டா டிவைனில் எளிமையான பூஜை முறைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. அதுக்காக இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வாசக்கால். ஏன்னா ஒரு வீட்டுடைய முகப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அங்கு தான் நம்ம குலதெய்வம் குடியிருக்கிறதா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுடைய வாசப்படியிலேருந்து நம்மளை காக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா, அழிந்த நம்ம பாரம்பரியத்தில் ரொம்ப ஒரு பெரிய அழிவு அப்படின்றத நான் பார்க்குறது எதுனாக்கா வாசக்கால். ஒரு காலத்தில் வாசக்கால் அப்படின்றது நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த வாசக்காலில் மேலே மகாலட்சுமி வைத்து ரெண்டு பக்கம் யானை வைத்து அழகாக இருக்கும். சில பேர் பெருமாள் வைத்து வாசக்கால் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாசக்காலில் வெறும் அந்த இது மட்டும்தான், மரம் மட்டும்தான் இருக்கும். அந்த கதவுக்கான அந்த இது மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பேர் அந்த கதவுல சுவாமியோடைய விக்கிரகத்தை, அந்த படத்தை அதில் செதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேருடைய வீடுங்களில் வாசக்காலில் ஒன்றுமே இருக்காது. அதுமாரி கதவுலையும் நம்ம ஸ்டிக்கர் தான் நம்ம ஒட்டி வச்சுருப்போம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இனி வரும் காலங்களில் நம்ம எவ்வளவோ கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு வாங்குகிறோம். அந்த வாசக்கால் நம்ம பாரம்பரிய முறைப்படி வைக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அதோடு சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த வாசக்காலை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. சில பேர் சாணத்தோட மஞ்சள் கலந்து தெளித்து கோலம் போடுவாங்க. இது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் கிராமப்புறங்கள்லேயே இது செய்கிறது கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவங்க இதை செய்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி நிறைய வைரஸ் நமக்கு அட்டாக் ஆகிட்டு இருக்கு. நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்ருக்கோம். அப்போ நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரி தெளிக்கும் போது ஒரு கிருமி நாசினி மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு அது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, சிட்டியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம சாணம் கரைச்சி தெளிக்க முடியாது. ஆனால் நம்ம வாசல் தெளிக்கும் போது, துடைக்கும் போது நம்ம மஞ்சள் கலந்த தண்ணீரை எடுத்து தெளித்து தொடச்சி அதில் நம்ம கோலம் போடலாம். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டுடைய வாசப்படியில் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிடுறாங்க. அப்படி இல்லைனாக்கா பெயிண்டால் கோலம் போட்டுடுறாங்க. தயவு செய்து அது பண்ணவே கூடாது. அது அதுக்கு சும்மாவே இருக்கலாம். அந்த வாசல் எதுவுமே இல்லாமல் சும்மாவே இருக்கலாம். அரிசி மாவால் நம்ம கோலம் போடுறது தான் நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெறும் அரிசி மாவில் மட்டுமே நம்ம கோலம் போடக்கூடாது. அதை சுற்றி நம்ம காவி கொடுக்கணும். அது நமக்கு மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டுடைய வாசக்கால் மேலே சுவாமிகள் இல்லை, நம்மளுடைய கதவுல நம்ம சுவாமிகள் நிறைய பேர் வைக்கிறது கிடையாது, ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கலாம் சென்னையில். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு பக்கம் நம்ம வாசக்காலுடைய ரெண்டு பக்கம் நம்ம மஞ்சள் தடவி அவங்களுடைய பாரம்பரியப்படி விபூதி போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை குங்குமத்திலேயே ரெண்டு பக்கம் வாசப்படியில் குங்குமத்தால் இடுறதும் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யலாம்.
அதன் பிறகு வந்து வெளியில் விளக்கேற்றி வைப்பது அப்படின்றது நம்ம போன வாட்டியே பார்த்தோம். வெளியில் விளக்கேற்றி வைப்பதை வந்து நம்ம கணக்கே எடுத்துக்க வேணாம். அது 2 விளக்கும் வைக்கலாம், எத்தனை விளக்கு வேணாலும் வைக்கலாம். ஆகவே காலையில் நம்மளால் முடியாட்டாலும் கண்டிப்பாக சாயங்காலத்தில் நம்ம வந்து வீட்டு வாசப்படியில் 2 பக்கமும் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். ஒன்று நல்லெண்ணெய், நெய், அப்படி இல்லைன்னா இழுப்பெண்ணெய். இது தவிர வேறு எந்த எண்ணெயும் நம்ம விட்டு விளக்கேற்றக்கூடாது. ஆகவே நம்ம வாசக்காலை நம்ம வந்து இப்படி நம்ம பண்ணலாம். நிறைய பேர் இன்றைக்கி வந்து வாசப்படியில் வந்து மாயலை வந்து தொங்க விடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வசதி இல்லாதனால என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு கொத்து மாயலையை கொண்டு வந்து சொருகி வச்சிடுறாங்க. அது காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து கூட போடுறது கிடையாது. நம்ம ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமை காலையிலையோ வீட்டை சுத்தம் செய்து நம்ம கோலம் போட்டு பூஜையை ஆரம்பிக்கும் போது நம்ம வாசக்காலை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த இடத்துல ஒட்டடைகள் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த மாதிரி நம்ம வாசக்காலை நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வீட்டில் வந்து மகாலட்சுமி வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஐஸ்வர்யம் பெருகும். நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளார வரும்போதே அந்த வாசப்படியை பார்க்கும்போதே ஒரு மங்களகரமாக இருக்கும்போதே நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கதவை திறந்த உடனே நம்ம வந்து கண்ணாடி வைக்கணும். கண்ணாடி அப்படின்னாலுமே மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கண்ணாடியை பார்க்கறது வந்து சும்மா நீ எதுக்கு கண்ணாடியை பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பார்ப்பது அப்படின்றது அவ்வளோ நல்லது. கண்ணாடியை நம்ம பார்ப்பதே மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆகவே நம்ம கதவை திறந்த உடனே அந்த இடத்துல வந்து கண்ணாடி இருப்பது வந்து நமக்கு நிறைய நல்லது. ஆகவே அது மங்களமும் கூட. இதை தாண்டி நம்ம பூஜை அறைக்கு வரும்போது ஏற்கனவே நம்ம பூஜையில் செய்யக்கூடிய பூஜை அறையை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வாராகி பக்தர்கள் நீங்கள் நிறையா இருக்கீங்க தெரியுமா. ஜூலை 4/7/2025 வரைக்கும் ஆஷாட நவராத்திரி. இந்த நார்மலாக வந்து நம்ம வந்து நவராத்திரி வருடம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் படி வைத்து அங்கே எல்லா சுவாமியோடைய விக்கிரகமும் வைத்து அங்கே வந்து கலசம் வைத்து சுவாமி ஆவாகனம் செய்து நம்ம வந்து சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்களை எல்லாருமே நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நம்ம வந்து பாடல்கள் பாடி அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து இனிப்பு கொடுத்து பரிசு பொருட்கள் கொடுத்து அலங்காரம் செய்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நவராத்திரியை வந்து கொண்டாடுவோம். அதே மாதிரி தான் ஆஷாட நவராத்திரி. ஆனால் இங்கே யார் வந்து கொலுவில் குடியிருக்க போகிறாங்கன்னா நம்ம வாராகி இருக்க போகிறாங்க. இந்த 9 நாளும் வாராகிக்கு வந்து நம்ம வந்து காலையில் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து பூஜை செய்திடலாம். நெய்வேத்தியம் செய்து ஒரு தீப தூபம் காட்டி நம்ம பூஜை செய்திடலாம். வாராகிக்கு எப்போவுமே சாயங்காலத்தில் இரவில் பூஜை செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆகவே நம்ம இந்த 9 நாளும் மாலை வேளையில் வாராகிக்கு வந்து அழகாக நம்ம வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து அதால் அர்ச்சனை செய்து இனிப்புகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆகவே இனிப்புகள் செய்து வாராகிக்கு நம்ம நெய்வேத்தியம் செய்து அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலையிலே நம்ம பர்பி மாதிரி நம்ம செய்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி இதெல்லாம் வைத்து நம்ம பூஜை செய்து நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள், குழந்தைகள், பெரியோர்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு அழைத்து நம்ம வாராகியுடைய சகஸ்ரநாமம் கூறி அப்புறம் பாடல்கள் பாடி நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்து அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம பூஜை செய்த இனிப்புகளை வந்து அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து அப்புறம் நம்ம வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடும் நம்ம போடலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இந்த பூஜையை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நன்மை நடக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அந்த உணவுக்கு விவசாயிகளின் தெய்வம் யாருனாக்கா வாராகி தான். ஆகவே இந்த நாளில் வந்து அதாவது ஏற்கனவே அறுவடை முடங்கி விதைக்கிற காலம் இந்த நேரத்தில் வந்து தான் வந்து நம்ம ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு வாராகிக்கு வந்து நம்ம வந்து நவராத்திரி விழா எடுத்து நம்ம கொண்டாடுவோம். ஆகவே நம்ம இந்த 9 நாளும் வாராகியை உபாசனை செய்கிறவங்க அல்லது வாராகி வீட்டில் வந்து படம் வைத்து பூஜை செய்கிறவங்க இந்த 9 நாளும் வாராகியை வழிபடும் போது நமக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். நமக்கு ஒரு பக்க பலமாக வாராகி இருந்து நமக்கு அருள் புரிவாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே 4ஆம் தேதி வரைக்கும் ஆஷாட நவராத்திரியை வந்து வீட்டில் கொண்டாடி வாராகியின் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும்ன்ற எனது பிரார்த்தனைகளோட அடுத்த வாரம் நம்ம பூஜை அறையில் வீட்டில் நம்ம வந்து எளிதாக பின்பற்றக்கூடிய பூஜை சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஹரஹர மகாதேவா.
தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.